ஏற்கனவே கமலை வச்சு வெளுவெளுன்னு வெளுத்து கொண்டிருக்காங்க சமூக வலைத்தளவாசிகள். வழக்கம் போல வழவழ குழ என்று எதையாவது ஒன்று பேசி விளக்கம் கொடுத்து விட்டால் அதை புரிந்து கொள்ள முடியாமல் மக்கள் தன்னை விட்டு விடுவார்கள் என்று நினைத்து விட்டார் போல கமலஹாசன். ஆனால் மக்களோ ஓய்ந்தபாடு கிடையாது. மக்களே இப்படி பொங்கி இருக்கும்போது மக்கள் குரலாக ஒலிக்கும் அண்ணாமலை ஒருபடி மேலே சென்று கமலை வெளுத்து வாங்கி தொங்க விட்டுருக்காரு. நாங்கள் தான் மிகப்பெரிய மாற்றத்திற்கான விதை என்று மார்த்தட்டி கொண்டு கட்சி ஆரம்பித்த கமல் இப்போது எந்த திமுகவை எதிர்த்து மேடைகளில் பிரச்சாரம் செய்து கொண்டிருந்தாரோ அதே திமுகவில் சொந்த சின்னத்தில் கூட உதயசூரியன் சின்னத்தில் கூட நிற்க முடியாத அளவுக்கு அவமானப்பட்டு கை கட்டி வாய்ப்புத்தி நிற்கிறாரு. இது குறித்து பேசிய அண்ணாமலை கமலஹாசனுக்கு இந்த தேர்தலில் மக்கள் மிகப்பெரிய பாடம் புகட்டுவார்கள் என்று குறிப்பிட்டிருந்தார். அதாவது கமலஹாசன் எங்கெல்லாம் திமுக வேட்பாளருக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்கிறாரோ அங்கெல்லாம் திமுகவுக்கு மரண அடி காத்து கொண்டிருக்கு என்பதை சூசகமாக எடுத்து சொன்னார் அண்ணாமலை. கமலை போன்ற ஒரு நடிகர் முகத்தை வைத்து கூட்டத்தை கூட்டலாம் என்று கனவு கண்டாலும் திமுகவிற்கு பலிக்காது. ஆனால் அதை வைத்து மக்களின் வாக்குகளை வாங்கலாம் என்றால் அது கண்டிப்பாக முடியவே முடியாது. காரணம், வெறும் முகத்தை வைத்து ஓட்டு வாங்குவதற்கு இது அண்ணாதுரை காலமல்ல, அண்ணாமலை காலம். இங்கே மக்களோடு மக்களாக பழகி அவர்களின் கஷ்டத்தை புரிந்து கொண்டு 234 தொகுதிகளிலும் நடைபயணம் மேற்கொண்டு ஒட்டுமொத்த தமிழகத்தையும் கரைத்து குடித்தவராக இன்று அரசியலில் களமாடி கொண்டிருக்கிறார் மக்கள் தலைவன் அண்ணாமலை. இந்த தேர்தலில் கொங்கு பகுதியில் இருந்து திமுக முற்றிலுமாக துடைத்து எறியப்படும் என்று அண்ணாமலை கூறியிருந்தது திமுகவிற்கு கடுமையான கிலியை ஏற்படுத்தியிருக்கு. அதற்காக தான் கூட்டத்தை எடுக்கக்கூடிய கமலஹாசன் போன்ற நடிகர்களை பயன்படுத்தி கொண்டிருக்காங்க. ஆனால் நாம் எதற்கும் கவலைப்பட போவது கிடையாது. நமக்கு முன்னால் அண்ணாமலை நிற்கிறாரு. அண்ணாமலை சொல்லியதை சொல்லியபடியே நிகழ்த்தி காட்டுவோம். இப்படியெல்லாம் எப்படி குட்டிக்கரணம் போட்டாலும் கூட கொங்கு பகுதியில் இருந்து திமுக இந்த தேர்தலில் துடைத்து எறியப்பட போவது உறுதி. மீண்டும் மோடி வேண்டும் மோடி.